எல்லோருக்கும் வணக்கம். ஒரு ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு ஷேர் எடுத்து பார்த்தாலும், இப்போ நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பார்க்குறோம், அவங்ககிட்ட கடனே இருக்கக்கூடாது அல்லது கடன் ரொம்ப குறைவாக இருக்கணும். இவங்ககிட்ட பாருங்கள் கடனே கிடையாது, இவனுக்கு என்னங்க கவலை? ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கு கடன் இல்லை. சரி, இவன் ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்கானா அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. 5800 கோடி லாபம் பண்ணுறான் அப்படின்னா அது ஓகே, பட் அவனுடைய ப்ராஃபிட் க்ரோத் இருக்கா அப்படின்றத மெயின் பார்க்கணும். ஸோ வெறும் ஒவ்வொரு கோடியை ஒவ்வொரு வருஷம் சம்பாதிச்சுட்டு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த ப்ராஃபிட் வந்து 1 கோடிங்கிறது 3 கோடி ஆகணும், 4 கோடி ஆகணும், 5 கோடி, 100 கோடி அப்படி பெருகிட்டே போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனியினுடைய ப்ராஃபிட் க்ரோத் லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது 20% மேலே இருந்ததுனாவே அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ப்ரைஸும் வந்து எக்குத்தப்ப எகிரி போய்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு தாங்க நம்ம ரொம்பவுமே முக்கியமாக பார்க்க வேண்டிய. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவன் மூஞ்சி பார்த்தாவே நான் அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி. இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் முக்கியமாக இந்த கடனே இல்லை, லாபகரமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ரெண்டு தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது அந்த செக்டரில் ஏதாவது நியூஸ் இருக்கா. ஏன்னா நாளைக்கே இந்த செக்டர் வந்து திடீர்னு கீழே இறங்கிருச்சு அப்படின்னு என்ன பண்ணுறது? ஸோ இந்த செக்டர் வந்து நல்ல செக்டரா அப்படின்றத பார்க்கணும். மூணாவது என்ன பார்க்கணும்னா, நம்ம கொடுக்குற காசுக்கு அவன் நியாயமானவனா அப்படின்னு பார்க்கணும். இந்த கம்பெனிக்கு வந்து புக் வேல்யூ அப்படின்றது 375 கோடி தான். இவனுடைய சொத்தை விற்று கடனை விற்று கடைசியாக எவ்வளவு இருக்கும் ஒரு ஷேருக்குன்னு கேட்டால் 375 ரூபா தான். ஆனால் மார்க்கெட்டில் 2734 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். பட் இருந்தாலும் அவங்ககிட்ட கடன் இல்லை, க்ரோத் இருக்கிறதுனால ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போக வேண்டியது இன்ட்ரின்சிக் வேல்யூ. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்றது ஃபியூச்சரில் அவனுக்கு வரக்கூடிய ஆர்டருக்கு பணம் இதெல்லாம் கணக்கு போட்டு வைக்கிறது. அதுவுமே வந்து 1164 ரூபா தான் இருக்கு. ஆனால் இவன் இருந்தாலும் 2734 போயிட்டு இருக்கான். இப்படி இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியினுடைய PE என்னன்னு பார்க்கணும். இந்த இண்டஸ்ட்ரியே எவ்வளவு வரைக்கும் எக்ஸ்பென்சிவா இருக்கலாம்னா 40 வரைக்கும் எக்ஸ்பென்சிவா இருக்கலாம். ஆனா இவனுடைய எக்ஸ்பென்சிவ் 30 தானே. அதனால நம்ம இந்த புக் வேல்யூ இன்ட்ரின்சிக் வேல்யூ கூட நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய கடன் இல்ல, growth இருந்ததுனாவே மோஸ்ட்லி நம்மளுக்கு ஃபைன். ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருந்ததுனாவே அந்த ஷேர் மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி மேல் நோக்கி ஏறாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? டவுட் வருது அப்படின்ற சமயத்தில் அவன் ஏதாவது டிவிடெண்ட் கொடுப்பானா? 1 லட்ச ரூபா நம்ம பணம் போட்டு வைக்கிறோம், கடைசிக்கு ஒரு வருஷத்துக்கு அவன் ஒரு 2-3% கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு ஓரளவுக்கு நல்லபடிக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் PEG ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருந்தால் பரவாயில்ல, 1க்கு மேலே இருந்தாலும் அவனுடைய க்ரோத் எல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா வேற வழி இல்லை, பணம் அதிகமாக கொடுத்தா வாங்கணும். இதுதாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். இங்கே பாருங்க, ஒரு நண்பருடைய பிளான் அருமையான பிளான். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பெரிய ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, வாரன் பஃபெட் எல்லாம் எப்படி உருவானாங்கன்னா, ஒரு ஷேர் நல்ல ஷேராக பார்த்து வாங்கிட்டு அதை அவங்க விற்கிறதே இல்லை. ஒரு 20-30 வருஷம் அந்த ஷேர் அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு நண்பர் வந்து எல்லாமே நல்ல நல்ல ஷேர்கள் தான், எந்த ஒரு ஷேருமே வந்து டுபாக்கூர் ஷேர் மாதிரி தெரியல, எல்லாமே நல்ல ஷேராக தான் இருக்குது. இதை 2035 வரைக்கும் வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். ஆனால் இடையில இந்த கம்பெனி ஏதாவது திவால் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்லியிருக்கிற எந்த கம்பெனி வேணாலும் எடுத்து பார்க்கலாமே. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இந்த கேஸ்ட்ரால் அப்படின்றத எடுத்து பார்ப்போம். இந்த கேஸ்ட்ரால் அப்படின்ற ஷேர் வந்து 2005 இருக்கு. இப்போ ஆல்ரெடி அவன் ஆல்மோஸ்ட் 20 வருஷம் தாண்டிட்டான். ஆனால் நீங்கள் கேட்குறது இன்னும் 10 வருஷம் தான். இப்போ 2023 2035 வரைக்கும் அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா தற்சமயம் வரைக்கும் அவன் ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இருக்கான். அவன் எதுக்கு திவாலாயிட்டு போகணும்? அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சும்மா ஒரு உதாரணத்துக்கு விப்ரோ பார்ப்போமே. விப்ரோ அப்படின்ற ஷேர்னுடைய சார்ட் பேட்டர்ன் பார்ப்போம். அது எப்போ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2005 நம்மளுக்கு சார்ட் இருக்கு. அவன் அந்த சமயத்தில் லிஸ்டாக இருந்திருக்கலாம். அப்போ இருந்து இந்த ஷேர் மார்க்கெட் இயங்கி கொண்டு இருக்குது. இவன் இப்போ வரைக்கும் லாபகரமாகவும் இயங்கிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி இவனுங்கெல்லாம் வந்து இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளேயே க்ளோஸ் ஆகி போகும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஆனால் நீங்கள் சரியான கில்லடி தாங்க. நல்ல நல்ல ஷேர்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை இந்த கம்பெனியெல்லாம் திவாலாயிருமான்னு. இந்த கம்பெனியெல்லாம் திவாலாயிருச்சுன்னா நம்ம எல்லாம் தலையில் துண்டு தான் போட்டு போகணும். ITC, டாடா பவர், டாடா ஸ்டீலு இதெல்லாம் திவாலானா என்ன ஆகுறது? அதே சமயம் ஷேர் மார்க்கெட் திடீர்னு கோவிட் மாதிரி வந்து கும்பா பாடினாலும் இவனுக்கு இறங்கினாலும் திரும்பி மேலே ஏறத்தான் பார்ப்பானுங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, டைமிங் த ஷேர் மார்க்கெட், அதாவது மார்க்கெட் மேலே ஏறுதா இல்லை கீழே இறங்குறதான்னு கண்டுபிடிக்க போனோம்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பெரிய பெரிய அனலிஸ்ட் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த SIP அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு உதாரணத்துக்கு இந்த UTI Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் SIP முறையில் நீங்கள் பணத்தை போட்டுட்டு இருந்தாலும் சரி, அல்லது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பணம் போட்டிருந்தீங்கன்னா கூட இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 13% மேலே லாபம். இந்த 13% என்ன கணக்குனா வெறும் 10,000 ரூபாய் நீங்கள் போன நியூ இயருக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த நியூ இயருக்கு உங்களுக்கு 1300 ரூபா அதிகமாக கிடைச்சிருக்கும்.
நீங்க அந்த 1300 ரூபாயை வித்ட்ரா பண்ணி ஏதாவது ஒரு பார்ட்டியில உங்களை புக் பண்ணிக்கிட்டு இளமை இதோ நியூ இயர் கொண்டாடி இருக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட்டை கணக்கு பண்ணாமல் எஸ்ஐபி மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் நம்மளை காப்பாற்றி விட்டுருக்கோம். அல்லது பர்ஃபெக்டான ஸ்டாக்கு, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஹெச்ஏஎல் பேசிட்டு இருந்தோம், அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நல்ல பங்குகளை செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் இப்போ பன்மடங்கு லாபம், பெரிய அளவில் போட்ட பணமே நேரம் டபுள் ஆயிருந்திருக்கும். அவங்கெல்லாம் ஃபாரின்லேயே போய் இளமை இதோன்னு பாடலாம், அந்த அளவுக்கு லாபமாக இருக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் எப்படா இறங்கும்னு காத்து கிடக்கிறவங்க, அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்னும் காலே வைக்காதவங்க, ஆனால் பணத்தை கொண்டு எஃப்டி பேங்க் எஃப்டியில் போட்டு சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட் இறங்கும் போது வாங்கலான்னு இருக்கான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு லாபம் தான். எப்படி ஒரு வருஷத்துக்கு 7.5% லாபம் கிடைச்சிருக்கும், அவங்களும் சந்தோஷம் தான். யார் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வருத்தத்தில் இருப்பாங்கன்னா, ஷார்ட் டேர்மில் நான் ஒரு பாயும் புள்ளி நான் இங்கே வாங்கி மேலே விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இங்கே வாங்கி இப்போ கீழே இறங்கி போய் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ ஷேர் மார்க்கெட் வருத்தமாக இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க வாங்கி மேலே போனாலும் அவங்க விற்க போகிறதில்ல, அவங்க வாங்கி கீழே போனாலும் விற்க போகிறதில்ல. ஸோ இதில் நீங்கள் எந்த ரகம்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து இதில் எதுலையுமே நீங்கள் காலை வைக்கல, மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி வழியாகவும் பணத்தை போடல, நல்ல ஷேரையும் செலக்ட் பண்ணல, சரி ஷேர் மார்க்கெட் இறங்குன்னு சொல்லி பேங்க் எஃப்டியில் போட்டு அதில் வர்ற வட்டி வாங்கவும் செய்யலை, லாங் டேர்மாகவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, சில நேரங்களில் கவர்மெண்ட்டினுடைய அறிவிப்பு ஷேர் மார்க்கெட்டுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, பேட் நியூஸ் கொடுத்துரும். அப்படி ஒரு பேட் நியூஸ் வந்தது தான் சுகர் செக்டர். சுகர் செக்டர் 2 நாளாக கும்பா பாடிட்டு இருக்கு. ஒரு நண்பர் 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சுகர் ஷேர் வாங்கி வச்சிருந்தாப்ல, 56,000 ரூபாய் லாபத்தில் இருந்தாப்ல. கடைசியில் இப்போ போய் எடுத்து பார்த்தா வெறும் 12,000 ரூபாய் நஷ்டத்தில் இருக்கு. பாருங்க, 56,000 ரூபாய் லாபம் இங்கே, 12,000 ரூபாய் லாஸ் இங்கே. அந்த காலத்திலிருந்தே நான் 2006 இருந்தே ஷேர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கீல, அப்போ இருந்தே இந்த சுகர் செக்டர் அடங்க மாட்டான். பெருசாக ஏறுவான், பெருசாக இறங்குவான். ஹெவி வால்டிலிட்டியான செக்டர்னா மெட்டல் செக்டர், சுகர் செக்டர்லாம் ரொம்பவுமே வால்டிலிட்டியான செக்டர். இந்த சமயத்தில் வந்து என்ன ஒரு நியூஸ் வந்ததுன்னா, அதை நிறைய பேர் இந்த நியூஸை டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் உண்மையான நியூஸ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, வெளிநாடுகளில் அதாவது இந்த வருஷம் கரும்பினுடைய உற்பத்தி கம்மியாகிற மாதிரி இருக்கு. அதனால் வந்து எத்தனாலுக்கு உபயோகப்படுத்தாமல் அதிகமான அந்த கரும்பு சாறு இருக்கு இல்லைங்களா, அந்த பை ப்ராடக்ட்ஸு, அந்த கரும்பு சாறு இதெல்லாம் வந்து எத்தனாலுக்கு நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்தாமல் நீங்கள் கரும்பு உற்பத்திக்கு அதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா கரும்பு உற்பத்தி ரொம்ப, சர்க்கரை உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்குது உலக அளவில், அதனுடைய ப்ரைஸ் ஏறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க மொத்தமாக எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எப்படி பார்த்தாலும் அது பேட் நியூஸ் தான். அந்த பேட் நியூஸ்னால இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஒரு நண்பருக்கு இவர் மாதிரி எத்தனை பேர்த்துக்கு 2 நாளில் ஷேர் மார்க்கெட் பார்க்காத ஆளுகள்லாம் இருப்பாங்க, 2 நாள் கழிச்சு இப்போ வந்து எடுத்து பார்த்துருந்தாங்கன்னா இந்நேரம் கும்பா இருந்திருக்கும். இந்த சமயத்தில் தான் நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற கான்செப்டை நீங்கள் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே ஒரு ஹை போகிறான், ஏற்கனவே ஒரு லோ போகிறான்னா, இந்த லோவுக்கு கீழே போகிறான்னா நம்ம விற்று விட்டுறணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் காத்திருக்கணும். ஒருவேளை இந்த ஹை இந்த இடத்துல தாண்டிட்டான்னா இந்த ஹையை நம்ம ஸ்டாப் லாஸாக போட்டுக்கணும். உங்களுடைய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் நகர்த்தி வச்சுட்டே இருந்தீங்கன்னா மேபி உங்களுடைய நஷ்டம் அப்படின்றது இவ்வளோ தூரம் வந்திருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் யார் எப்போ நம்மளுடைய லாபத்தின் மேலே குண்டு போடுவாங்கன்னே தெரியாது. அதனால் லாபம்னு ஒன்று இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புக் பண்ணிக்கணும், இல்லைன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நகர்த்திட்டே வரணும். எக்காரணத்தை கொண்டு பார்த்த லாபத்தை விட்டு போட்டு கொண்டு போய் மைனஸில் புக் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ பாருங்க, ஒரு நண்பருக்கு என்ன கேட்குறாருன்னா, 50,000 ரூபா அவர்கிட்ட பணம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு மாதம் 3-5% சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, நீங்கள் ஸ்டாப் லாஸ், அதாவது நீங்கள் இழக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டுக்கு தயாராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு டார்கெட் பிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். இந்த சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எடுக்கணும்னா, ஸ்விங் ட்ரேடிங்க்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்ஸ். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. இந்த LTIM மைண்ட்ரியில் நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய ட்ரெண்ட் வந்து ஏறுமுகமாகவும் இருக்குது. ஸோ இதுவே அவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. இன்னொரு டபுள் ஸ்ட்ரென்த் என்னன்னா, அவனுடைய பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட்டும் ஆகிறான். ஸோ ஒரு பிரேக் அவுட்டும் ஆகுது. அவன் முதல்லயே ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய ட்ரெண்டு அந்த ஏறுறதுல இன்னொரு பிரேக் அவுட் ஆகுது. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படிம்பானு. அப்போ இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கு என்ன அர்த்தம்னா, ட்ரெண்டும் மேல் நோக்கி போயிட்டு இருக்கு, பிரேக் அவுட் ஆகுது. அப்போ டபுள் தமாக்கா அப்படின்ற மாதிரி இது வந்து கொஞ்சம் தொடர்ந்து மேல் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அதனுடைய அர்த்தம். ஸோ இது போன்ற ஷேர்களை எடுத்துக்கிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து அதுக்கு முந்தின ஸ்விங் லோவை வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணீங்கன்னா 10ல் ஒரு 4-5 ஒரு 7-8 ப்ராஃபிட் வர்ற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து மேபி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு ஷேர் பார்ப்போம், இந்த ப்ளூ டாட் அப்படின்ற ஷேர். இந்த ப்ளூ டாட் அப்படின்ற ஷேரும் நான் ஏன் இந்த LTIM ப்ளூ டாட் அப்படின்றத பற்றி பேசுகிறேன்னா, அவனு இப்படி பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு காட்டுறானு. கீழே இறங்கினாலும் அவனுடைய ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும்.
எல்டிஎம்க்கு அதே மாதிரி தான், கீழே இறங்குற மாதிரி ப்ரீவியஸ் லோ ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டோம்னா இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராபபிலிட்டி அதிகம். டபுக்குன்னு ஒரு 1.5 மாதத்துக்குள்ள, ஒரு உதாரணத்துக்கு பொங்கல் வரும்போதே இந்த ப்ளூ டாட் அப்படின்றவன் திடீர்னு ஒரு 8200, ஏங்க 7300 இருக்கான், 8200 ஒரு கணக்கு வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த எல்டிஐ மைண்ட்ரி பொங்கலுக்குள்ள ஒரு 1.5 மாதத்துக்குள்ள ஒரு 6800, ஒரு ஷேருக்கு ஒரு 1000 ரூபா கணக்கு அப்படின்ற மாதிரி வச்சுங்க. அப்படின்ற வர்றக்கெல்லாம் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஷேர்கள் நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் இந்த 2 ஷேரும் மேபி வாய்ப்பு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு ஃபாலோ பண்ணணும், அது ஏகப்பட்ட வேலை இருக்குது. டாடா பவர் எனக்கு பார்க்குறக்கு இப்போ நல்லா தான் இருக்கான். இருந்தாலும் அதில் ஒரு நண்பர் ஒருத்தர் போய் வாங்கியிருக்காரு. எங்கே வாங்கியிருக்காருன்னு இந்த உச்சாணிக்கொம்பில் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வாங்கினதுக்கப்புறம் அது ஏறுமா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் எனிவே இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டாடா பவர் அப்படின்றது ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கான். இந்த மாதிரி அவன் பல தடவை பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி 2022 பிரேக் அவுட் ஆகிட்டு அப்புறம் நீட்டி படுத்துட்டு இப்போ மறுபடியும் இப்போ 2023 முடியும் பொழுது 2 வருஷம் கழிச்சு வந்து பிரேக் அவுட் ஆகிறான். இது நல்லபடிக்கு இருந்ததுன்னா இந்த இறங்கின டெப்த்தை அப்படியே துருக்கி மேலே போட்டு 450 ரூபா 500 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இல்லைன்னா என்ன ஆயிரப்போகுது, இந்த டாடா பவர் அழிஞ்சு போயிருமா? அப்படி கிடையாது. மறுபடியும் 200 ரூபா வந்தானே இவன் என்ன பண்ணிட போகிறான், மறுபடியும் 300 ரூபா போக போகிறான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு நண்பர் வந்து 24 லட்ச ரூபாய் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுக்கிட்டு மார்க்கெட் கீது இறங்கிட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த 24 லட்சம் 1 கோடி இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. அவங்க முதல்ல வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்றது பார்ப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் மியூச்சுவல் ஃபண்டில் 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு இல்லை 1 லட்ச ரூபா வரைக்கும் லாபம் வருதுன்னு, அதில் ஒரு 10 லட்ச ரூபா லாபம் வருதுன்னு வச்சுங்க. நீங்கள் போய் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 லட்ச ரூபாய்க்கும் டேக்ஸ் போட மாட்டாங்க, 9 லட்ச ரூபாய்க்கு தான் டேக்ஸ் போடுவாங்க. ஏன்னா 1 லட்சத்தை வந்து நீங்கள் டேக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக ப்ராஃபிட்டை புக் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த தகவல் ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல் வச்சு போடுவாங்க. சரி ஓகே, நான் 24 லட்ச ரூபா போடுறேன், என்னைக்கு அது வந்து 30 லட்ச ரூபா ஆகுதோ அப்போ நான் மொத்தமாக விற்று விட்டுட்டு நான் எந்த செலவுக்காக கனெக்ட் பண்ணி போட்டேன்னா அந்த செலவு நான் பண்ண போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ், இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் வச்சு டார்கெட் வச்சு போடுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு போட்டு அந்த டார்கெட் வந்துச்சுன்னா அதை விற்று விட்டுற வேண்டியதான். இல்லைன்னா சில பேர் வந்து ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணி பார்ப்போம், மார்க்கெட் ஏறினாலும் மறுபடியும் ஏறத்தானே போகிறான் அப்படின்ற மாதிரி லைஃப் லாங்குக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஹோல்டு பண்ணுவாங்க. மார்க்கெட் ஏறினா என்ன இறங்கினா என்னன்னு பயப்பட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு இந்த மாதிரி 24 லட்ச ரூபா போட்டவருக்கு உபயோகமாகுது அப்படின்றது பாருங்க. நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு பக்கா மாஸ்டர் மைண்டுன்னு நினைக்கிறேன். இவர் அநேகமாக ஆர்மியில் சேர்ந்து எதிராளி படைகளை தாக்கிறதுக்கு உண்டான வேலை இவர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இப்போ நாம் இருக்கிறது வந்து டிசம்பர் மாதம், இப்போ நாம் இருக்கிற தேதி 9ஆம் தேதி. ஸோ எப்படியாவது இந்த டிசம்பரை தாண்டி விட்டுட்டோம்னா ஜனவரி மாதத்துலேருந்து நம்மளுக்கு ரிசல்ட் சீசன் வர ஆரம்பிச்சிருமில்ல, அப்போ கரடிகள் இந்த கேப்பில் எங்கேயுமே வர முடியாமல் போயிருமில்ல அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா நம்மளது எலெக்ஷனுக்கு முன்னாடி 25K டச் பண்ணிடுவான்னு தாங்க நான் நினைக்கிறேன் நிஃப்டி. ஒரு நண்பர் கேட்குறாரு, 10 லாக் என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு. அது தெரியலிங்க, சில நேரங்களில் சில ஷேருக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அதாவது இந்த 10 லாக் அப்படி ஷேர் அப்படின்றனுடைய சார்ட் பேட்டர்ன் பார்த்தோம்னு வச்சிங்களேன், இப்போ வரைக்கும் கீழே 600 ரூபா போயிட்டு 1500 ரூபா பக்கம் வந்திருக்கானுங்க. என்னங்க போட்ட பணத்தை 2 மடங்கு ஏற்றி விட்டுருக்கானுங்க இந்த 2023 மட்டும். ஆனாலும் 1500 ரூபா பக்கத்தில் 1300 ரூபா பக்கத்தில் போயிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா 918 ரூபாயில் இருக்கான். சரி, இவனது ஃபண்டமெண்டலாக ஏதாவது சேஞ்ச் ஆகி தொலைஞ்சிருச்சான்னு பார்த்தோம்னா இல்லை, இப்போ வரைக்கும் இவன் கடனான கம்பெனி கிடையாது, கடன் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, இவனுடைய ப்ராஃபிட் க்ரோத் ஏதாவது குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னா அவனுடைய ப்ராஃபிட் க்ரோத் எல்லாம் வந்து கடந்த 3 வருஷத்தில் 67% வச்சிருக்கான். இங்கே பார்த்தீங்களா, அவனுடைய சேல்ஸ் எல்லாம் வந்து ஒன்றும் சாதாரண சேல்ஸ் எல்லாம் கிடையாது. 3000 கோடிக்கு வித்துட்டு இருக்கான். முதல்ல 178 கோடிக்கு ஆரம்பிச்சவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 3300 கோடிக்கு வித்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய லாபமும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மேல் நோக்கி ஏறி வரக்கூடிய ஷேராக தான் நான் பார்க்குறேன். என்னைக்கு இருந்தாலும் இவன் ஒரு 2000 வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இவர் பண்ணுறதான் சரி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, 20000 ரூபா கையில் பணம் வச்சிருக்காரு. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் போய் நல்ல நல்ல ஷேர்களை, ஒரு உதாரணத்துக்கு டாடா ஸ்டீல்னு வச்சுக்குமே, அவன் 10 ரூபாய்க்கு விளையாடுறான். ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல ஷேர்களை கலெக்ட் பண்ணி அது அவருடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துருக்கார். கண்டிப்பாக எலெக்ஷன் சமயத்தில் எவனாவது ஒருத்தர் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சா அவனை போய் கவுன்னு கவிரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இதுவும் ஒரு மாஸ்டர் பிளான் தான். நண்பர்களே, இங்கே பாருங்க, இந்த சந்தோஷத்தை பாருங்களேன். நிறைய பேர்த்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் இது கிடைக்கிறது இல்லை. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது பணத்தை பிடிங்கிட்டு திருப்பி அனுப்பிச்சிடறானு வெறுங்கையோட. ஆனால் நம்ம நண்பருக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள 24% லாபம் இருக்கு. இவரை வாழ்த்துவமாக. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.